அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். மரணத்திற்கு பின் மனிதனுக்கு மறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறு வாழ்க்கை வேறு ஒரு உலகில், ஆவி உலகில் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆவி உலகிலே பூமியில் இறப்பவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கிருக்கின்ற வாழ்க்கைக்கும் இப்போது நீங்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு, உறவு, இணைப்பு இருக்கிறது. நீங்கள் பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துத்தான் ஆவி உலகிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையானது அமையும். இதைத்தான் ஒரு அன்பர் இறப்பவர்களுக்கு மேல் உலகிலே எந்த மாதிரியான வாழ்க்கைகள் அமைகின்றன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மேல் உலகம், சிவலோகம், யமலோகம் என்று பல பெயர் வைத்து அழைக்கிறோம் இல்லையா? அதற்கு ஆவி உலகம் என்று பெயர். ஆவி உலகத்திலே 2 விதமான உலகங்கள் இருக்கிறது. அவ்வுலகத்திலேயே 2 விதமான உள் உலகங்கள் இருக்கிறது. அதை இருள் உலகம் என்றும் ஒளி உலகம் என்றும் அழைக்கிறார்கள். இதைதான் நம் முன்னோர்கள் நரகம் என்றும் சொர்க்கம் என்றும் பெயர் வைத்து அழைத்தார்கள். அப்ப நரகம் என்பது என்ன? பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஒழுங்கான வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு தரிக்கட்ட வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, அபத்தமான வாழ்க்கை, அட்டூழியம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை, உலக உயிரினங்களுக்கெல்லாம் தீங்கு செய்து துன்புறுத்தி அதில் இன்பம் காணுகின்ற வாழ்க்கை, மற்றவர்களை ஏமாற்றி பணம் பறித்து வாழ்கின்ற வாழ்க்கை, இப்படி தரிக்கட்டான தவறான தீய குணங்களோடு, தீய எண்ணங்களோடு, தீய வார்த்தைகளோடு, தீய செயல்களோடு, நடவடிக்கைகளோடு வாழ்கிறார்கள் இல்லையா? இன்றைய மக்களில் பெரும்பாலானோர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். சுயநல வாழ்க்கை. இந்த சுயநல வாழ்க்கை என்பது அளவுக்கு அதிகமான பாவங்களை செய்ய வைக்கிறது. அளவுக்கு அதிகமான கர்மாக்களை, வாசனைகளை, சமஸ்காரங்களை, பதிவுகளை சேர்த்துக் கொள்கிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய முன்னோர்கள் விதி என்று கூறிவிட்டார். இதை தலையெழுத்து, தலை விதி என்று கூறுகிறோம் அல்லவா? இவையெல்லாம் 100% உண்மை. இப்ப நீங்க என் பூமியில எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான விளைவு உங்களுக்கு வந்தே சேரும். நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவுகள் உங்களுக்கு வந்து சேரும். தீய செயல்கள் செய்தால் தீய விளைவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்வீர்களே தவிர, நீங்கள் எதையோ ஒன்று விதைத்து விட்டு எதையோ ஒன்று எதிர்பார்ப்பது என்று நடைபெறாத காரியம். இதை விஞ்ஞானிகள் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். செயல், விளைவு, தத்துவம். இப்போ பூமியில் நீங்க வாழ்கின்ற இந்த தவறான வாழ்க்கை, தரிக்கட்ட வாழ்க்கை, ஒழுங்கீனமான வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த செயலுக்கு, நடவடிக்கைகளுக்கு, குணங்களுக்கு, பண்புகளுக்கு ஏற்றாற்போல்தான்
ஆவி உலகிலே அவர்கள் இருள் உலகிற்கு அனுப்பப்படுகிறார்கள். இதுதான் நரகம்னாங்க. ஆனா கருட புராணத்தில் வர்ணித்திருப்பது போல நரகத்தில் இவ்வளவு விதமான தண்டனைகள் எல்லாம் உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லவா? ஆனா இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் அந்த உயர்நிலை ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் கிடையாது. இருண்ட ஒரு உலகம், அந்த கும் இருட்டு என்று சொல்வார்கள், எதிரில் இருப்பது கூட நமக்கு தெரியாது. கண்ணிருந்தும் குருடனாய் வாழ வேண்டிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் இவர்கள் எல்லாம் செல்கிறார்கள். அந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற துன்பங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒருத்தனை இருட்டறையில, பாதாள இருட்டறையில அடைச்சிட்டா அவன் தானாகவே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்பால் இறந்து போய் விடுவான் என்று சொல்வார். ஏன்னா யாருமே இல்லை, துணை இல்லை, இருட்டு, கும்மிருட்டு. அதனால் அவனுக்கு சிந்தனைகள் தடுமாறும், எண்ணங்கள் சிதறி போகும், குழப்பம் ஏற்படும். இதனால் மூளை குழம்பி போய்விடும், பைத்தியக்காரனா மாறிடுவார். அப்படிப்பட்ட நிலைமையை விட 1000 மடங்கு அதிகமான ஒரு சூழ்நிலையை தருகின்ற இடம் இருள் உலகம், நரகம். இல்ல பூமியில நான் சரியா வாழ்ந்த, எந்த ஜீவராசிக்கும் நான் துன்பம் விளைவிக்கல, எதையும் நான் துன்புறுத்தல, எல்லா உயிரினங்களிலே இறைவன் இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன், யார் மனசையும் நான் நோகடிக்கல, நான் யாரையும் ஏமாத்தல, நல்லதே எண்ணி நல்லதே பேசி நல்லதே செய்து வாழ்ந்து வந்தேன், புத்தி தெரிந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது, நான் மனசாட்சிக்கு பயந்தவன், பொதுநல வாழ்க்கை வாழ்பவன், சுயநலம் எனக்கு பிடிக்காது, இப்படி வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆவி உலகிலே ஒளி உலகமானது தரப்படுகிறது. அந்த ஒளி உலகம் என்பதுதான் சொர்க்கம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த ஒளி உலகத்தில் என்னன்னா எல்லாமே தூய்மையான ஆன்மாக்கள், ஆத்மாக்கள் இருக்கின்ற இடம். அங்கதான் நம்ம முன்னோர்கள் தேவதைகள் இருக்கின்ற இடம் என்று சொன்னாங்க. உயர்நிலை ஆன்மாக்கள், அவதாரங்களாக பூமியில் இருந்து மேலே வந்தவர்கள், புனிதமான ஆத்மாக்கள், இறைவனுக்கு அருகில் வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உலகம். அங்கே மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், ஆனந்தம், பரவசம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மனிதர்கள் பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய முறைகளை வைத்துத்தான் ஆவி உலகிலே அவர்களுடைய வாழ்க்கையானது அமைகிறது என்பதை இதிலிருந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ பூமியில எப்படி வாழணும்னு இனிமேலாவது தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் நமக்கு அடுத்த வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை முறையை, நடவடிக்கைகளை, செயல்களை, பண்புகளை, குணங்களை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.